ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே. வெல்கம் பேக் டு பார்கர் பாலன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்ட்டான காஞ்சக்கறி குழம்பு எப்படி பண்ணலாம் தான் பார்க்கலாம். இதுதான் காஞ்சக்கறி. இப்போ தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். காஞ்சக்கறினா என்னென்னா, மட்டனை வந்து அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பெரட்டி வெயிலில் நல்லா காய வச்சு எடுப்பாங்க. அதுதான் காஞ்சக்கறி. மோஸ்ட்லி கோயில் கொடையப்போ ஆடு வெட்டும் போது நிறைய கறி கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான கறியை குழம்பு வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ராவாக உள்ள நிறைய இருக்கிற கறியை வந்து இதே மாதிரி பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. எப்போனாலும் நம்ம 1 month வர கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். 20 பீஸ் காஞ்ச கறியை வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னா, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதுக்கப்புறம் 2 கத்திரிக்காய், பல்லாரி வந்து 1.5 பல்லாரி எடுத்திருக்கேன். இந்த பல்லாரி நல்லா பெருசாக இருக்கிறதுனால 1 எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸில் எடுத்திங்கன்னா 3 பல்லாரி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை வந்து இதே மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காயையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை வந்து நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் ஆவியை போடுறதுனால ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முருங்கைக்காவையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சின்னதாக வெட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கைப்பிடி வரும்ல, அந்த அளவு தேங்காய். அப்புறம் 10 பல் பூண்டு, 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் வேண்டாம், ரொம்ப குறன்னு வேண்டாம். மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இனி ரொம்பவே ஈஸி தான். இனி குக்கர் வச்சுட்டு அதில் வந்து நம்ம காஞ்சக்கறி அதுக்கப்புறம் வெட்டி வச்ச எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து இது தனி மிளகாத்தூள். ஸோ ரொம்ப உரைக்கனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு தனி தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நீங்கள் வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா 3 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டு எல்லாமே சேர்த்து நல்லா அவிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது 2 சொம்பளவுக்கு தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு வந்து கட்டியாக வரணும்னு நினச்சிங்கன்னா 1.5 சொம்பு அளவு தண்ணி சேர்த்தா போதும். இனி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக துவரம்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆன் பண்ணிட வேண்டியதான். இது வந்து 5 விசில் வரணும். 5 விசில் வரணும். இப்போ விசில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பண்ணிக்கோங்க 30 மினிட்ஸ் கழிச்சு, இல்லைனா 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேஸ்லாம் போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் அதை அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு எல்லாமே நல்லா குக்காகி வந்திருக்கும். இனி தாளித்து இதில் ஊற்றணும். தாளிக்கிறதுக்கு ஒரு பொரிக்காஞ்சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம்னா ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸில் இருக்கிறத வந்து எடுத்து ஒரே ஒரு இது வந்து எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு அதை நல்லா தாளித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இனி குழம்பு எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதான். இப்போது டேஸ்டான காஞ்சக்கறி குழம்பு ரெடி ஆகிட்டு. இனி சர்வ் பண்ணிட வேண்டியதான். இப்போது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு உரப்புலாம் சரியாக இருக்கான்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு, உப்பு வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா, உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுற மாதிரி உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மாதிரி நம்ம உப்பு சேர்த்துப்போம். சில பேர் மீடியமாக சேர்த்துப்பாங்க, சில பேர் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஃபைனலாக சூப்பரான
காஞ்ச கறி குழம்பு ரெடி ஆகிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video. Tata.